இன்ஷா அல்லாஹ். இப்போ உம்ராவுக்காக நம்ம தயாராகுவதற்கு முன்பதாக உம்ராவுக்காக எஹராமுக்காக குளித்தோம், தயாரானோம், இந்த மாதிரி முதல்ல உடுத்தி கொண்டோம். இப்போ எஹராம் ஆண்களுக்கு இதுதான் எஹராம், ஆண்களுக்கு இதுதான் எஹராம். பெண்களுக்கு அவர்கள் உடுத்திருக்கின்ற ஆடை தான் எஹராம். அதிகபட்சமாக பெண்களுக்கு தலையை முழுமையாக மூடிக்கொள்வதற்கு தொப்பி போட்டுக்கொள்ள வேண்டும். முடி அவங்களுக்கு வெளியே தெரியக்கூடாது. சில நேரம் தெரிந்திருந்தாலே சதகா கஃபாரா செய்யணும். ரொம்ப நேரம் இருந்துருச்சுன்னா அதனால் தம்மு கூட வாஜிபாய் விடலாம். நீண்ட நேரம் அவங்க தலையை திறந்திருக்கக்கூடாது. ஆண்கள் தலையை மூடக்கூடாது. பெண்களுக்கு அவர்கள் உடுத்தி இருக்கின்ற ஆடை தான் எஹராம். குளிப்பதற்கு முன்பதாக அவங்க ஹைதுடைய காலமாக இருந்தாலும் எஹராமுக்காக குளிக்கிறேன் என்று நியத்து வைத்து கொண்டு குளித்து விடுவது தான். நியத்தும் செய்யணும், தொழக்கூடாது. தல்பியா ஓதலாம், தஸ்பீஹ் ஓதலாம், குரானை தொடக்கூடாது, குரான் ஓதக்கூடாது, பள்ளிக்குள்ள வரக்கூடாது, தவாப் செய்யக்கூடாது. கூடாத விஷயங்கள் இதுதான். ஹஜ்ஜின் போதும் அவர்களுக்கு இது மாதிரி ஏற்பட்டு விட்டால் அரஃபாவில் தங்கலாம், முஸ்தலிஃபாவில் கல் எடுக்கலாம், மினாவில் தங்கலாம், தொழக்கூடாது, குரான் ஓதக்கூடாது. அது மாதிரி காபாவுக்குள்ள போய் தவாப் செய்யக்கூடாது. தவிர மற்ற எல்லாம் அவர்களுக்கு ஜாயிஸ் கூடும். அதனால் அதை பற்றி பெண்கள் தாய்மார்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, வருத்தப்பட வேண்டியதில்லை. இந்த நாளில் வந்துட்டா நான் என்ன செய்யறது, எல்லாத்துக்கும் அல்லாஹ் ரசூலும் நமக்கு வழி தந்திருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த பக்கம் பச்சை லைட் இருக்கும், பச்சை கலர்ல லைட் எரியும். அந்த லைட்டு அடையாளம் வந்து இந்த கல்லுக்கு நேராக இருக்கிறது என்பதற்கு அடையாளம். இவர் இந்த இடத்துக்கு வந்து நின்று ஆஜி வாங்க இதில் நின்று உம்ராவுடைய தவாஃபை நிறைவேற்றுகிறேன். அரபியில் நியத் அல்லாஹும்ம இன்னி உரீது தவாஃபல் உம்ரா, உம்ராவுடைய தவாஃபை நிறைவேற்றி 7 சுற்றுகளை சுற்றுகிறேன், அல்லாஹ் லேசாக்கி ஏற்றுக்கொள்வாயாக என்ற நியத்தை இந்த இடத்தை நெருங்கும் போதே அங்கே வந்து கொண்டிருக்கும் போது இந்த இடத்துக்கு நேராக வந்து முடிக்கிறார். சொல்லிவிட்டு ஹஜ்ருல் அஸ்வத் அங்கே பார்த்தவராக கையத்தான் அங்கே காட்டுறார். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி கைகளில் சத்தம் வராம முத்தமிட்டு கொள்ளுதல். சத்தம் வராம முத்தமிட்டு கொள்ளுதல். இப்ப ஆரம்பமாக இவங்க போட்டிருக்காங்க பாருங்க, இதுக்கு பெயர் இல்திபா என்று சொல்லப்படும். இல்திபா இது எஹராமோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு தவாஃபிலும், எஹராமுடன் செய்யும் போது ஒவ்வொரு தவாஃபிலும் 3 முந்திய சுற்றுகளுக்கு மட்டுமே இந்த இல்திபா. இல்திபா திரும்ப ஒருக்க போட்டுக்கொள்ளுங்க. இடது பக்கம் மூடி இருக்கணும், வலது பக்கம் திறந்து இருக்கணும். இப்பொழுது தவாஃப் செய்யும் முறையை ஹாஜி அவர்கள் செய்து காட்டுவார்கள். ஹஜருல் அஸ்வத் இருக்கும் மூலைக்கு தவாஃப் செய்வதற்கு வர வேண்டும். ஹஜருல் அஸ்வத் இருக்கும் மூலைக்கு முன்பதாக நின்று கொண்டு தவாஃப் சுற்றுவதாக இருந்தால் இந்த தவாஃபுடைய 7 சுற்றினை சுற்றி வர நாடுகிறேன், இதை லேசாக்கி வைத்து என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக நியத்து வைத்து கொள்ள வேண்டும். இது உம்ராவுடைய தவாஃபாக இருந்தால் இந்த உம்ராவுடைய தவாஃப் 7 சுற்றினை இந்த காபத்துல்லாவை சுற்றி வர நாடுகிறேன், என்னிடமிருந்து எனக்கு லேசாக்கி வைத்து என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று நியத்து வைத்து கொண்டு ஹஜருல் அஸ்வத்துக்கு நேர் திசையாக வந்து நிற்க வேண்டும். ஹஜருல் அஸ்வத் கல்லை நோக்கி திரும்பி முகமும் உடலும் திரும்பி நின்று 2 கைகளையும் மேலே உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்று கூறிய வண்ணம் திரும்ப வேண்டும். திரும்பி முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று, இந்த 3 சுற்றுகளிலும் வலது தோள்புறம் திறந்திருக்குமாறு அணிந்திருக்கும் இஹ்ராம் உடையுடன் இல்திஃபா என்பதாக அமைந்துள்ள இந்த உடையுடன் ரமல் சிறிது தொங்கோட்டமாக 3 சுற்றுகளை சுற்றி வர வேண்டும். முதல் சுற்று இப்பொழுது ஆரம்பமாகிறது. இந்த சுற்றி வரும்போது இந்த மூலையிலிருந்து 4வது மூலை எனப்படும் ருக்னுல் யமானி வரை சுபஹான கலிமா அல்லது துவாக்கள், தஸ்பியாத்துக்கள் ஏதாவது ஓதிக்கொண்டு வர வேண்டும். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். இப்பொழுது அவர்கள் இந்த ஒரு சுற்றின் 4வது மூலையான ருக்னுல் யமானிக்கு வந்து விடுகிறார்கள். இந்த ருக்னுல் யமானியிலிருந்து ஹஜருல் அஸ்வத் மூலை வரை நீங்கள் துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த சிறப்பான துவாவாகிய ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன்
வஃபில் ஆஹிரதி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் வாதுஹில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன் என்ற துஆவை ஓதிக்கொண்டே மீண்டும் ஹஜருல் அஸ்வத் இருக்கும் மூலைக்கு வந்து விடுவீர்கள். ஓ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லி வர வேண்டும். பச்சை விளக்கு பதில் ரப்பி ஃபிர் வர்ஹம் வதஜாவஸ் அம்மா தஅலம் வஅஸ் அக்ரம் என்று பாவ மன்னிப்புடைய துஆவை ஓதிக்கொண்டு ஏதாவது ஒரு வகையில் பாவ மன்னிப்புடைய துஆவை கேட்டுக்கொண்டு வரலாம். இதுபோன்று சஃபாவிலிருந்து மர்வா ஒரு முறை, மர்வாவிலிருந்து சஃபா இரண்டாவது முறை, மூன்றாவது முறை சஃபாவிலிருந்து மர்வா, நான்காவது முறை மர்வாவிலிருந்து சஃபா, ஐந்தாவது முறை சஃபாவிலிருந்து மர்வா, ஆறாவது முறை மர்வாவிலிருந்து சஃபா. நீங்கள் ஏழாவது முறை முடிக்க வேண்டிய இடம் சஃபாவிலிருந்து மர்வா என்பதை கண்டிப்பாக நினைவைத்துக் கொள்ளுங்கள். 7 சுற்று நிறைவடைகிறது. அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜை சையை ஏற்றுக்கொள்வானாக. சஃபாவில் ஆரம்பித்தார் சைய, மர்வாவில் போய் நிறைவு செய்யணும். இந்த பச்சை லைட்டு போட்டிருக்காங்க பாருங்க, அந்த இடத்துக்கு பேர் அங்க மீலைனில் அஹ்லரைனி. இதுக்கு பிறகு ஒன்னே ஒன்று பாக்கி, என்னன்னு சொல்லுங்க? அதுதான முக்கியமான விஷயம், முடியறக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம மக்ஃபிர் லில் முஹல்லிகீன், மொட்டையடித்து கொண்டவர்களை நீ மன்னிப்பாயாக அப்படின்னு துஆ செய்தாங்க. பக்கத்துல சஹாபி முகஸ்ஸிரீன் அப்படின்றாங்க, கத்தரியை கொண்டு வெட்டிக்கிட்டவங்களுக்கு ரசூலுல்லாஹ் காதலே வாங்கல. அல்லாஹும்ம மக்ஃபிர் லில் முஹல்லிகீன், திரும்பவும் மொட்டையடித்தவர்களை மன்னிப்பாயாகண்டாங்க. திரும்பவும் அந்த சஹாபி அல் முகஸ்ஸிரீன் அப்படின்றாங்க. அப்பவும் ரசூலுல்லாஹ் முஹல்லிகீன் தான் சொன்னாங்க. மொட்டை அடித்தவர்களுக்கு 3 தடவை துஆ செய்தார்கள். 4வது தடவை அல்லாஹும்ம மக்ஃபிர் லில் முகஸ்ஸிரீன் அப்படின்றாங்க. கஸ்ரும் செய்து கொள்ளலாம். தாய்மார்கள் மொத்த முடிய கொண்டு வந்து இந்த சுண்டு விரல் அளவுக்கு தான் சுற்றி கொஞ்சமா அவர்கள் வெட்டி கொண்டாலே போதுமானது. உம்ராவுடைய அமல்கள் நிறைவு பெறுகிறது.